அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்எல்பி எல்லாம் படிக்கலாம், வரலாம். என்ன உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி வருவாங்க. என்ரோல் பண்றதுக்கு ஒரு 2, 3 மாசம் டைம் ஆகும். மற்றபடி நீங்க தொழில எவ்வளவு சின்சியரா பண்றீங்கிறத பொறுத்தா இருக்கு. பெண்களுக்கு ஒரு சிரமம் இருக்கு. மகப்பேறு போன்ற காலகட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு பெரிய பிரேக் வரும். இப்ப நீங்க அந்த பிரேக்கை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி வந்து பயன்படுத்திக்கிறீங்க, மீண்டும் உங்களுடைய கண்டினியூட்டி விடாம எப்படி உங்களை எக்யூப் பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நீதிபதியாக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. பாலமுருகன் சார் சொன்னதை நான் முழுசா என்டார்ஸ் பண்றேன். அவர் சொன்னதான் சரி. இன்ஃபேக்ட் இதுல என்ன ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்எல்பினாலும் சரி, லானாலும் சரி, அவர் சொல்ற மாதிரி சர்டிபிகேட் எப்படியும் வெரிஃபை பண்ண போறாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வேற உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கேண்டிடேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்க போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் as sir says, இந்த எல்எல்பிக்கான வேறுபாடு ட்ரீட்மெண்ட் ஐ டோன்ட் திங்க் இஸ் தேர் இன் தி மார்க்கெட் அண்ட் your application will be considered as good as any other law graduate application. So அந்த கவலைகள் எதுவும் வச்சுக்க வேண்டாம். அதாவது ரீசெண்டா தான் ஜஸ்டிஸ் நரிமன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். நானு ரிட்டையர்மெண்ட் அப்போ லா படிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு பேக்ரவுண்ட், நம்ம வேற ஒரு வெர்சடைலா வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம படிச்சுட்டு வரும்போது இன்னுமே நமக்கு வந்து அந்த நாலேஜ் கெய்னிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரம் நம்மளால கெயின் பண்ண முடியும். அது இல்லாம நமக்கு சொசைட்டில இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்மளால வந்து அணுக முடியும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சார் 2 பேருமே சொன்ன மாதிரியே அந்த வெரிஃபிகேஷன் தான் வந்து என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 3 இயர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம 10th 12th பிளஸ் டிகிரி முடிச்சிருக்கோம். ஸோ அது எல்லா வெரிஃபிகேஷன் பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட் கூட யாராவது வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அதுவும் வரும். ஸோ எல்லாம் வெரிஃபை பண்ணி ஸோ அதனால லேட் ஆகும். மற்றபடி டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை.